சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கை என்பது உனக்கு ஒரு அழகான ஒன்று. நீதான் நினைக்கிறாய் வாழ்க்கையா என்று ஒரு பயத்தோடு. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை நீ தெரிந்து கொண்டாய். ஆனால் என்னுடைய வாழ்க்கையா என்று வியப்பாகத்தான் பார்ப்பாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் செழிப்புகள் இருக்கும். எல்லா விஷயத்திலும் உன் வாழ்வில் இன்பங்கள் இருக்கும். காலம் காலமாக நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டு இருப்பது ஒன்று. என்ன தெரியுமா? கஷ்டம். அந்த கஷ்டமானது நீ என்ன நினைக்கிறாய் தொடரும் என்பதா? கண்டிப்பாக கிடையாது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது தொடராது. நான் தொடரவும் விடமாட்டேன். என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், என்னுடைய பிள்ளைகளை எப்படி வாழ வைக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒரு விஷயத்திற்கு இடம் என்பது இனிமேல் ஒரு பொழுதுமே கிடையாது. நீயாக ஏதாவது ஒன்றை நினைத்து போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. எதிர்பார்த்ததை தருவது என்னுடைய பொறுப்பு. நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அதை தருவது என்னுடைய பொறுப்பு. நீ எதை ஆசைப்படுகிறாயோ அதை நான் தருவேன். நீ பேசாமல் இரு. எத்தனை நிமிஷங்கள், எத்தனை வருஷங்களாக நீயும் காத்து கொண்டு இருக்கிறாய். நிச்சயமாக சாய் காப்பாற்றுவார் என்று. அதை நான் நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கையை கெடுப்பேனா? கெடுக்க மாட்டேன் அல்லவா? கண்டிப்பாக தங்கமே, வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். ஏன் இன்னைக்கு கூட வரலாம். திடீரென்று யோகம் கூட அடிக்கலாம். திடீரென்று வீட்டில் பிரச்சனைகள் வரும் பொழுது திடீரென்று சந்தோஷம் வரக்கூடாதா என்ன? அதற்கென்ன தடைகளா போட்டு வைத்திருக்கிறார்கள்? எல்லா தடையையும் உடைப்பவன் நான். எனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்தை உடைக்க எனக்கு பல மணி நேரமோ பல நாளோ தேவையல்ல. உன்னுடைய கர்மவினை நீ அனுபவிக்கிறாய். உன்னுடைய கர்மவினை நீ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உன்னை இப்படியெல்லாம் செய்கிறேன். ஆனால் உனக்கு நன்மைகள் நடக்கும். எதிர்பார்த்த அனைத்து விஷயத்திலும் மாற்றங்கள் கிடைக்கும். கூடிய விரைவாக. ஒன்றோ இரண்டோ கிடையாது. 1 மணி நேரம், அதாவது 1 நாளோ 2 நாளோ கிடையாது. ஏன் 1 மணி நேரத்திற்கு கூட நடக்கலாம். 2 மணி நேரத்திற்கு கூட நல்லது நடக்கலாம். உனக்கு நல்லது நடக்கும். அதை நான் தெளிவாக சொல்வேன். யாரோ ஏதேதோ கண்ணுக்கு தெரியாத சில மனிதர்களிடம் போய் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நீ கேட்கிறாய். ஆனால் உன்னை படைத்த இந்த சாய் அசிரியாக ஒரு வாக்கு கொடுக்கும் பொழுது அதை ஏன் நீ நம்ப மறுக்கிறாய்? நான் கொடுத்தால் மட்டும் அந்த வாக்கு ஏன் உடனடியாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய்? தங்கமே, அமைதிக்குள். அவசரத்தை எதிலையும் காட்டாதே. இதற்கு முன்பு அதிகமான அவசரத்தை காட்டித்தான் உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. பொறுமையாக இரு. அளவுக்கு மீறிய கஷ்டத்தை அனுபவித்தாய். அந்த மாதிரி அதற்கு எதிராக அளவுக்கு மீறிய சந்தோஷத்தை நீ அனுபவிப்பாய். யோகத்திற்கும் குறை இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் பண வரவுக்கும் குறை இருக்காது. எல்லாமே உனக்கு கிடைக்கும். யோகமும் வரும், பண வரவும் வரும். உனக்கு தேவைப்படும் எல்லாமே உனக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கும் சில மனக்கசப்புகள் உடைந்து இனிமையான வாழ்க்கையை நீ குளிர வாழ்வாய் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். இதையுமே நீ நம்பவில்லை, இதையுமே நீ நம்ப மறுக்கிறாய் என்றால் வாழும் பொழுதுதான் தெரியும். நீ வாழும் பொழுதுதான் இந்த சாய் யார் என்பது தெரியும். சிலர் சொன்னால் நம்புவார்கள், சிலர் நடந்தால்தான் நான் நம்புவேன் என்பார்கள். அவர்கள் எல்லாம் நடக்கும் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான், நடக்கும் வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியதுதான். என்னை முழுமையாக நம்புபவர்கள் இந்த நிமிஷமே குப்பையில் எப்படி தேவையில்லாத பொருட்களை தூக்கி போடுவீர்களோ அதே மாதிரி உங்களுடைய குழப்பங்களை தூக்கி போடுங்க. குழப்பத்தை தூக்கி போட்டுவிட்டு அமைதியாக இருங்கள். நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள். பொறுமை என்பது மிக மிக பெரியது. அவ்வளவு சுலபமாக யாருக்கும் பொறுமை வராது. நான் உன்னை பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்க சொல்லியிருக்கிறேன். இருந்து பார். மாற்றத்தை நீ கண்குளிர பார்க்கலாம். உன்னுடைய வாழ்வில் நீ இப்பொழுது பிடிக்காமல் வாழ்கிறாய். ஆனால் இன்னும் சீக்கிரமாக உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்து ரசித்து வாழ்வாய் உன் குடும்பத்தோடு. அப்படி என்றால் நீ பார்த்துக்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கை மாற இருக்கிறது என்று. 1 நாளா 2 நாளா, எத்தனையோ வருஷங்கள் கவலை, கஷ்டம், கண்ணீர் என்று வாழ்ந்து விட்டார்.
கவலை, கஷ்டம், கண்ணீர் இதற்கினி இடம் கிடையாது. யோகத்திற்கு மட்டும்தான் இனிமேல் இடம். யோகம் எப்பொழுதும் வரும். எதிர்பார்த்த நிறைய நல்ல விஷயத்தோடு நான் உன்னை கூடிய சீக்கிரமாக வந்து சந்திப்பேன். நீ கேட்கலாம், எப்பொழுது வந்து சந்திப்பீர்கள் என்று. கூடிய விரைவில் வந்து நான் உன்னை சந்திப்பேன் நேரடியாக. அப்பொழுதும் நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்வேன். இதுதான் அதுதான் என்று சொல்வேன். கண்டிப்பாக உன்னை ஒரு பொழுதும் ஒரு கணமும் ஏமாற்றும் எண்ணம் எனக்கு ஒரு பொழுதும் கிடையாது. உன்னுடைய குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. உன்னை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே தான் என்னிடம் இருக்கிறது தவிர, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது தவிர, மற்றபடி வேறு எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. வாழ்க்கையில் அமோகமாக இருப்பார். இந்த ஒரு அதாவது நான் உனக்கு பெரிய விஷயமெல்லாம் சொல்லவில்லை. நம்பிக்கை வை என்றுதான் சொல்கிறேன். நீ நம்பிக்கை வைப்பதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறும். சில பேர் தேவையில்லாத விஷயத்திற்குள் பயணிக்கிறார்கள். அதெல்லாம் தேவையே அல்ல. நம்பிக்கையும் நிதானத்தோடும் இருந்தால் அனைத்தையும் வெற்றி பெறலாம். நம்பிக்கை இருந்தாலே போதும். வாழ்வில் கடல் போல எல்லா நம்பிக்கையும் பெரிய அளவில் கடல் போல பெரிய அளவில் நம்பிக்கை இருந்தால் போதும். கடல் எவ்வளவு பெருசு தெரிகிறதா? நம்புகிறீர்கள் அல்லவா? கடல் பெருசு என்று நம்புகிறீர்கள் அல்லவா? அதே போல தெய்வத்தையும் நீங்கள் நம்புங்கள். வாழ்வில் எல்லாம் நல்லது நடக்கும். காலம் முழுவதும் நான் உனக்கு துணை இருப்பேன். எல்லா நாளும் எல்லா விஷயத்திலும் உன்னை ஏற்றி விட்டு உனக்கு நிறைய நல்ல மாற்றத்தை செய்து கொடுக்க சாய் உன்னை தேடி வருவேன். எல்லா விதமான கவலையையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக இருக்கும் வேலையை பார். கூடிய சீக்கிரம் இன்பத்தை அனுபவிக்க தயாராகும் விடு. இந்த சாய் உனக்கு இன்று மட்டுமல்ல, என்றும் எல்லா நாளும் உனக்கு துணையாகவே இருப்பேன். எனக்கு பிள்ளைகள் என்றால் அளவுக்கு மீறி இஷ்டம். சிலருக்கு எல்லாம் உனக்கு என்ன பிடிக்கும் நீயே சொல் பார்க்கலாம். உன் குடும்பம், உனக்கு தேவையான பணம், இதெல்லாம். ஆனால் எனக்கு பிடித்தது எல்லாமே என்னுடைய பக்தர்கள் மட்டுமே. என்னுடைய பக்தர்கள் எனக்கு பிள்ளைகள். என்னுடைய பிள்ளைகள் எனக்கு அவர்களை மட்டும்தான் பிடிக்கும். கண்டிப்பாக கூடிய விரைவாக எல்லா விதத்திலும் உனக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து உன்னை வாழ வைப்பேன். கண்ணீரை துடைத்துவிட்டு கண்ணீரை எப்பொழுதுமே துடைத்துவிடு. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீரை துடைப்பது ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வர வேண்டுமே தவிர இந்த மாதிரியான கண்ணீர் வரக்கூடாது. கவலை கண்ணீர். கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. எல்லாமே நல்லது நடக்கும். இந்த சாய் இருக்கும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் நீ சொல் பார்க்கலாம். சாய் நான் உனக்கு என்றும் துணை. நல்லது செய்வேன். அற்புதம் நடக்கட்டும். சகல சௌபாக்கியங்களும் நிறைந்து நீ வாழ இந்த சாய் உனக்கு துணை இருப்பேன். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து அருள் புரிவேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.